மணிரத்னம் தமிழ் சினிமால எந்த நடிகர்கள் நல்லா வளர்ற மாதிரி தெரியுறாங்களோ அவங்கள வச்சு படம் டைரக்ட் பண்ணி அவங்க மார்க்கெட் கால் பண்ணிடுவார். அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். முதல்ல இந்த லிஸ்ட்ல வரவர் பாத்தீங்கன்னா நடிகர் மைக் மோகன். அவர் நல்லா வளர்ந்துகிட்டு இருந்தாரு 1980ல. அவரை ஹீரோவை வச்சு தன்னுடைய 2வது படத்தை எடுத்தாரு நம்ம மணிரத்னம். ஆனா அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா மோகன் அடுத்து வேற ஹிட் படங்களை நடிச்சு எஸ்கேப் பண்ணிட்டாரு. ஆனா அதே மோகனை வச்சு மௌனராகம் எடுத்து சமாளிச்சாரு நம்ம மணிரத்னம். ஆனா அதுக்கடுத்து என்ன பண்ணாருன்னா நான் அறிமுகப்படுத்தின அரவிந்த் சாமி மாதவனுடைய மார்க்கெட் காலி பண்ணது மணிரத்னம் தான். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அரவிந்த் சாமி ரோஜா படத்துல அறிமுகமாகி நல்லா வளர்ந்துகிட்டு இருந்தாரு. அப்புறம் 2000 வருஷத்துல ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் சினிமா விட்டு வெளியே போய் திருப்பி கடல் மூலமா உள்ள வந்தாரு. ஆனா தனி ஒருவன் படத்து மூலமா நல்ல ஒரு பிக்கப் ஆகி மேல வந்துகிட்டு இருந்தாரு. அவரை வச்சு செக்க சிவந்த வானம் படம் எடுத்து அரவிந்த் சாமியோட மார்க்கெட் ஒரேடி காலி விட்டாரு மணிரத்னம். அதே மாதிரிதான் மாதவன் அன்பே சிவங்கிற ஒரு தோல்வி படம் கொடுத்தும் பின்னால பிரியமான தோழி அது இதுன்னு கொஞ்சம் மேல ஏறி வந்துகிட்டு இருந்தாரு. ஆனா அவரை வில்லனாக்கி ஆயுதம் எடுத்துன்னு ஒரு படம் எடுத்து மாதவனுடைய மார்க்கெட் அப்படியே காலி விட்டாரு மணிரத்னம். இது மட்டுமா, சியான் விக்ரம் வச்சு ராவணன் ஒரு படம் எடுத்து அவருடைய மார்க்கெட்டை காலி பண்ணாரு. நல்லா தீரன் அதிகாரம் 1 அந்த மாதிரி படங்கள்ல நடிச்சு வளர்ந்துகிட்டு இருந்த சூர்யாவுடைய தம்பி கார்த்தியை வச்சு காற்று வெளியீடுன்னு ஒரு படம் எடுத்து அவருடைய மார்க்கெட்டை காலி பண்ணிட்டாரு. ஹீரோவா சர்வைவ் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருந்த அர்ஜுன தன்னுடைய கடல் படத்துல வில்லனாக்கி அவரை ஒரேடியா அவருடைய மார்க்கெட்டுக்கு வந்து அர்ஜுன பெருமட்ட வில்லனாக்குறது நம்ம மணிரத்னம் தான். அது மட்டும் இல்லாம இப்படி இந்த சுவர் இத்தனை உயிர்களை காவு வாங்கினது மட்டும் இல்லாம இதை விட ஒரு சிறப்பான ஒரு தரமான சம்பவத்தை மணிரத்னம் பண்ணியிருந்தாரு. அதாவது இதுவரைக்கும் தமிழ் சினிமா நடிகர்கள் மார்க்கெட்டு தான் காலி பண்ணாரு பார்த்தா தமிழ்நாடு பார்டர் தாண்டி நேரா கேரளாவுக்கு போனாரு. அங்க போய் மலையாள சினிமாவை தவிர வேற எந்த லாங்குவேஜ் படங்களும் நடிக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு இருந்த மோகன்லால வலுக்கட்டாயமா தமிழ் சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்தாரு மணிரத்னம். அப்ப மோகன்லாலும் அவருடைய மலையாள கிளாஸ்மேட் மம்முட்டி ஆல்ரெடி தமிழ் சினிமாவுக்கு உள்ளே இவருக்கு முன்னாலே உள்ள வந்து ஏற்கனவே 3 ஹிட் படம் கொடுத்துட்டாரு. அப்ப நம்மளும் மம்முட்டி மாதிரி திட்டான தமிழ் படங்கள் கொடுப்பேன்னு ஆசையா இவர் படத்துல நடிச்சாரு. ஆனா மோகன்லால் மணிரத்னம் டைரக்ஷன்ல ஆசையா நடிச்ச முதல் தமிழ் படமே அட்ரு ஃபிளாப். இதோட விட்டாரா மணிரத்னம் நேர பாலிவுட்டுக்கு போனாரு. அங்க நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த ஷாருக் கானை வச்சு 98ல தில்சின்னு ஒரு படம் எடுத்து அந்த படத்தை ஓட விடாம பண்ணி ஷாருக் கான் மார்க்கெட் காலி பண்ண பார்த்தாரு. அது மட்டுமா, நல்லா வளர்ந்துகிட்டு இருந்த அபிஷேக் பச்சனை வச்சு குருன்னு ஒரு படம் எடுத்து ஐஸ்வர்யா ராய்க்காக அந்த படத்தை எடுத்து அந்த படம் நல்லா ஓடிச்சா என்னன்னு தெரியல. அந்த படத்துல மட்டும் அபிஷேக் விட்டது மட்டும் இல்லாம ராவன் ஒரு படத்துல விக்ரம் கூட சேர்ந்து நடிக்க வச்சு விக்ரமுடைய மார்க்கெட்டை ஓடிச்சது மட்டும் இல்லாம அபிஷேக் பச்சனுடைய மார்க்கெட்டை காலி பண்ணவர் தான் நம்ம மணியான இயக்குனர் மணிரத்னம். இப்ப வர கடைசியில 2022ல மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் கம்பேக் கொடுத்த கமலஹாசன் மார்க்கெட் காலி பண்ணது மட்டும் இல்லாம அதல பாதாளத்துல தொங்கிட்டு இருந்த சிம்புவோட மார்க்கெட்டை ஒரேடியா காலி விட்டாரு நம்ம மணிரத்னம். இன்னும் இந்த சுவர் எத்தனை உயிர்களை காவாங்க போகுதுன்னு தெரியல.